டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குதிரையாறு பழியர் பழங்குடியின கிராமத்தில் இருக்கோம். மலைவாழ் கிராமம். இந்த பொண்ணு பேர் ரீனா. இப்போ 7வது தானே படிக்கிறேன். 7வது படிக்கிறாங்க அரசு பள்ளியில். கடந்த 1 வருஷமாக இந்த பாப்பா பார்த்துட்ருக்கோம். இந்த பாப்பாவுக்கு என்னென்னா, அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது. கூட 2 அக்கா 3 அக்காவும் 2 அக்கா இருக்காங்க. அவங்க அப்பா இறந்தப்போ இந்த பொண்ணுக்கு பிரெயினில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி என்னாச்சுன்னா, வாய் வந்து மூடிக்கிச்சு. அந்த பொண்ணால் சாப்பிட முடியாது. எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அரைச்சி உள்ளே இந்த பக்கம் ஒரு குச்சி வச்சு உள்ளே அடித்து வாயை பெருசாக்கி அதுக்கப்புறம் ஊற்றி விடுவாங்க. அந்த பொண்ணு முழுதும் சாப்பிடலாம் முடியாது. இப்போ கூட நான் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் வந்து கொடுத்தேன். அந்த பொண்ணால் சாப்பிட முடியல. அதை நீங்களே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மோதி லட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு லட்டு தான். ஸோ இதை அந்த பொண்ணு எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சாப்பிடுமா? நல்ல கொஞ்சம் நேரம் வச்சு எப்படி சாப்பிடுன்னு சாப்பிடுவேன். அது குச்சி சாப்பிடுவேன். இது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு உள்ளே வந்து முழுங்க முடியல. முழுங்கும் போதெல்லாம் உடம்பு அப்படி மேலே போகுது. ஸோ அந்த பொண்ணை வந்து நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணுக்கு சர்ஜரி புக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 lakhs கண்டிப்பாக செலவாகும். ஸோ அந்த பொண்ணோட சர்ஜரிக்கு அப்புறமும் அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்க அம்மா மட்டும்தான் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப முடியாதவங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரமாக அந்த பொண்ணு சர்ஜரி ஆகி நம்மளோட ஜாலியாக பேசணும். அந்த பொண்ணு நல்லா சாப்பிடணும். அது அந்த பொண்ணு சர்ஜரி ஆகிட்டு வந்து நல்ல ஒரு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். எத்தனை வருஷம் காச்சு? அது எத்தனை வருஷம் பாப்பா இருக்கும் தெரியலங்களா? ஓகே, 5-6 வருஷம் இருக்கும். 5-6 வருஷமாக அந்த பொண்ணு சாப்பிட முடியாமல் இருக்குது. ஸோ அந்த 5-6 வருஷம் அந்த பொண்ணு சாப்பிடாத கஷ்டத்தை நம்ம போக்கணும். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் வயசானவங்க, உதவி செய்ய ஆள் இல்லை, யாரும் முன்னேறி வந்து செய்ய ஆள் இல்லை. அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. படிக்கணும், வாய் சரியாகணும். வாய் சரியானா தானே சாப்பிட முடியும். ஆனால் அந்த பொண்ணு சாப்பிட்றது இல்லை. பாத்தீங்க, நீங்க கொடுத்த லட்டவே சாப்பிட முடியல. சரி, நீ அழுகாதீங்க, சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் எப்படி அப்பா இல்லாமல் இருந்தனும் அதே மாதிரி அந்த பொண்ணு வாழுது. வாய் சரியாகணும், அதான் முக்கிய பிரச்சனை. சரி, சாப்பிட முடியல. ஒரு தலை வலிக்குதுன்னு சொல்லுதுங்கண்ணா. தலையும் வலிக்குது. இந்த சைடு ஆபரேஷன் பண்ண பக்கமும் வலிக்குது. புரியுது. ஓகே, நான் எப்போ பண்ணுவீங்க? இன்னும் ஒரு 10 நாள்மா.